ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மீனாட்சி. இப்போ இந்த பதிவு எதுக்குன்னா, மதுரைக்கு பால் குடத்துக்கு போகணும். மதுரைனா நான் பிறந்த ஏரியா, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறது வந்து திருமங்கலம், 48 கிலோமீட்டருக்கு. அங்கிட்டு மதுரைக்கே போக மாட்டேன். அம்மா அப்பா கூட பிறந்தவங்க கூட பிறந்தவளுங்க எல்லாம் எவட்டையுமே பேச மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து இப்படி வீடு கட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன். கஷ்டப்பட்டவுடனே நம்ம அக்கா கஷ்டப்படுறோன்னு அது ஒதுங்கிருச்சு. இப்போ கோயில் பால் கூட எடுக்க போனோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பார்த்தா தம்பி பார்க்குறியா, அக்கா பார்க்குறா, ஆத்தா பார்க்குது. எங்கள் ஆத்தாலாம் என்கிட்ட வந்து பேச வருது. எப்படி பேசுவ? கஷ்டமாக இருக்கையில் பெத்த மகளை நினச்சி பார்க்காதவ இப்போ எதுக்கு மகிட்ட பேச வர? அப்படி இருந்துக்கோ. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு எதுக்கு நான் சொல்கிறேன், சொந்த பந்தன்றீங்களே, கூட பிறந்தது, என்னை பெற்று போட்டது எங்கள் அப்பேன் எல்லாமே சதி பண்ணிருச்சுங்க. ஒரு வீடு கட்டிட்டு நான் வராது பாடுபட்டு கஷ்டப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கூட பிறந்தது ஏன் ஒத்த தம்பி, நாங்கள் 5 பொம்பளை பிள்ளையே, ஒத்த தம்பி, அவன் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பூராமே கோயிலில் பார்த்தோன்னே என்னை பார்க்குறாங்க, பேச பார்க்குறாங்க. எப்படி பேசுவீங்க சொல்லுங்கள்? நம்ம கஷ்டப்படையில் நம்ம கூட இல்லாமல் இப்போ மட்டும் வந்து பேச நினச்சா நம்ம பேசுவோமா? அதுக்கு தான் இந்த பதிவு. யார்ட்டுமே பேசலை. ஒரு தங்கச்சிட்டு மட்டும் பேசுவேன். அந்த பிள்ளை எனக்கு வந்து வீட்டுக்கு வந்துச்சு, அக்கா பேசுக்கா, என் பிள்ளையெல்லாம் பெரியமாட்ட பேசணும்னு சொல்லுறதுனால அந்த பிள்ளை பேசினேன். இப்போ வந்து எங்கள் அக்கா என் தங்கச்சி எல்லாம் பார்த்துச்சுக்க, பேச நோங்கு நாங்கள் வந்து இப்படி பார்த்துச்சுக்க, பேசுவோமா? ஒரு தங்கச்சி நான் காலில் விழுந்தா, பால் கூட எடுத்துகிட்டு வரையில் விழுந்தா. எனக்கு பேச மனசு இல்லை. அதாவது நம்ம கஷ்டப்படுறோன்ட்டு அப்பயே நம்மளை ஒதுக்கி விட்டு இப்போ நம்ம நல்லா இருக்குன்ட்டு பாருங்களா பேச. எப்பயுமே பேச வேணாம். அதாவது கஷ்டப்படுறப்ப உதவாத சொந்த பந்தம் இப்போ எதுக்கு? எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். சாகிற நிலைமைக்கெல்லாம் போனேன் ஃப்ரெண்ட்ஸ், சாகிற நிலைமைக்கெல்லாம் போனேன். வீடை கட்டிட்டு நான் படாத பாடுபட்டு லோன் வாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு. என் கூட பிறந்த 5 பொம்பளையே, 4 பொம்பளையே, நான் சேர்த்து 5, என் தம்பி 6 பேர். 6மே எனக்கு உதவலை. பூராமே நகை நட்டு எல்லாம் வசதியாக தான் இருக்காங்க. கேட்டேன் மாமி ஆகியோ புருஷ ஆகியோ பூராமே கலந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி நான் வீட்டில் ஒன்று அடைச்சிட்டேன். இன்றைக்கி அக்கா நல்லா இருக்கா நினச்சி பேச வரீங்களா? என்றைக்கும் மறக்க மாட்டேன். இந்த பதிவு அவங்களும் பார்க்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னது உண்மையாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். கஷ்டத்துக்கு உதவாத சொந்த பந்தம் இப்போ நம்ம நல்லா இருக்கையில் வருது. தேவையா? தேவையில்லைல்ல. என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அவர்கிட்டமே பேசலை. மதுரைக்கு போனேன், சாமி கும்பிட்டேன், வந்துட்டேன்.